தோழர்களே, இன்றைக்கு இங்கே ஒரு 200 பேரை வரவழைத்து வந்தவர்கள் கையிலே ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வதாயிருந்தால் எழுதிக் கொடுங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இதை வெற்றிகரமாக செய்ய இந்த பிரச்சாரத்தை இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முன்பே நாம் செய்ய வேண்டும். எந்த அமைப்பாக இருந்தாலும் கிராமப்புறத்திற்கு சென்று பௌத்த பிரச்சாரத்தை செய்து அவர்களை கையில் அங்கேயே விண்ணப்பத்தை கொடுத்து அவர்கள் அதற்கு உடன்பட்டு அந்த விண்ணப்பத்தை அவர்கள் ஏற்கனவே நம் கையிலே கொடுத்து அதற்குரிய சான்றுகளை எல்லாம் நாம் எழுதி வைத்துக் கொண்டு 2000 பேரா 2 பேரா என்பதை தீர்மானித்து அவர்களை ஒரு இடத்திலே வரவழைத்து அதை நாம் வெற்றிகரமாக நடத்த வேண்டும். அதுதான் அமைப்பு முறைப்படி நாம் நடத்துகிற வெற்றிகரமான செயலாக இருக்கும். வருகிறவர்கள் வாருங்கள் என்று வந்து ஒரு பந்தலிலே அமர வைத்தவர்கள் கையிலே இதை கொடுத்து இதை செய்யுங்கள் என்றால் முதலில் அவர்கள் மனம் ஏற்கனவே சிதறி கிடக்கிற மனம் ஒருமுகப்படுவது ஒரு நிகழ்வில் அமைந்து விடாது. எத்தனையோ மகான்கள் வந்து எத்தனையோ உபதேசங்களை செய்தும் அவ்வளவு எளிதாக ஒருமுகப்படுத்தப்பட முடியாத ஒரு மனத்தை ஒரு சில நொடிகளில் நாம் வென்றுவிட முடியும் என்பது வெற்றிகரமானதல்ல, சாத்தியமானதல்ல. திருமாவளவன் பேச்சை கேட்டு சில லட்சம் பேர் இன்றைக்கு ஒரு அரசியல் சக்தியாக வளர வந்திருக்கிறார்கள் என்றால் அது வேறு நோக்கங்களை சொல்லி வேறு காரணங்களை சொல்லி திரட்டப்பட்டிருக்கிற ஒரு மக்கள் திரள். அந்த மக்கள் திரளிடம் போய் நான் திடீரென்று நீங்கள் எல்லாம் பௌத்தர்களாக மாறுங்கள் என்று சொன்னால் அந்த திரளில் இருக்கிற இஸ்லாமியர்கள் வெளியேறி விடுவார்கள், அந்த திரளில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் வெளியேறி விடுவார்கள், அந்த திரளில் இருக்கிற இந்துக்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் வெளியேறி விடுவார்கள். திருமாவளவன் பின்னால் 500 பேரோ 1000 பேரோ வருவார்கள், அவ்வளவுதான் எஞ்சுவார்கள். நடைமுறை சாத்தியம் என்பதையெல்லாம் கவனிக்க வேண்டும். நீ ஏன் இன்னும் சேரல, நீ ஏன் இன்னும் சேரல என்று கேட்கிறார்கள். கௌதம சொன்னார் சொன்னதை போல வேறு எந்த வாழ்க்கை முறையையும் பின்பற்றாத ஒருவன் பிறப்பின் அடிப்படையிலேயே அவன் பௌத்தன் தான். வேறு எந்த மத அடையாளங்களையும் சுமக்காதவன் பௌத்தன் தான். அதனால பௌத்த மதத்தில் சேர்ந்து என்னை நான் அடையாளப்படுத்திக் கொண்டால் நான் தமிழகத்தில் இருக்கிற சில 1000 பேர்களுக்கு உபன்யாசம் சொல்லக்கூடியவனாய், உபதேசம் சொல்லக்கூடியவனாய், அல்ல அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடியவனாய் நான் சுருங்கி போவேனே தவிர ஒரு விரிந்த தளத்திலே, பரந்த தளத்திலே, அனைத்து தரப்பை சார்ந்த மக்கள் தளத்திலே நான் பணியாற்ற முடியாதவனாய் ஒடுக்கப்பட்டு விடுவேன், சுருக்கப்பட்டு விடுவேன். ஆகவே நான் எந்த கருத்தை ஆதரிக்கிறேன் என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர நான் எந்த அடையாளத்தை சுமக்கிறேன் என்பதல்ல முக்கியம். நான் என்னுடைய தளத்தை மேலும் மேலும் விரிவுபடுத்த வேண்டுமே தவிர நான் என்னை இப்போது சுருக்கிக் கொள்வதனால் எந்த நற்பயனும் விளைந்து விடப் போவதில்லை. எனவே இந்த கேள்விக்கு இதற்கு மேல் நான் விரிவாக விடை சொல்ல விரும்பவில்லை. அடிப்படையில் ஒவ்வொரு தலித்தும் பௌத்தன் தான். பிறவியின் அடிப்படையிலே அவன் பௌத்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதற்கு இந்த அடையாளங்களோடு தான் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதல்ல. இந்த கருத்துக்களை பரப்புகிற கடமைகளை ஏற்றுக்கொள்வோம். அந்த உறுதிமொழியை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தர நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு இயக்கம் வெற்றி பெற வேண்டுமானாலும் அந்த இயக்கம் அடிப்படையிலே பௌத்த நெறிகள் சொல்லுகிற அந்த வாழ்க்கை முறைகளை, அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றினால் வெற்றி பெற முடியும். மனிதன் ஏதேனும் ஒரு மார்க்கத்தின் அடையாளத்தை, மதத்தின் அடையாளத்தை பின்பற்றித்தான் தீர வேண்டும் என்கிற உறுதியான முடிவுக்கு வந்த பிறகுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை ஏற்கிற முடிவை எடுத்தார். தமிழகத்தில் தந்தை பெரியார் அவர்களை அப்போது கேட்டார்கள், நீங்கள் ஏன் அவரோடு சேர்ந்து பௌத்தம் மாறக்கூடாது என்று.
புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தை, அவருடைய முடிவை நான் வரவேற்கிறேன். ஆனால் நான் இந்த தளத்திலே இருந்து கொண்டே போராடினால்தான் இந்துத்துவத்தை என்னால் எதிர்க்க முடியும். பௌத்தனாய் மாறிவிட்டால் நான் இந்துத்துவத்தை எதிர்க்க முடியாதவனாய் மாறிவிடுவேன். ஏனென்றால் அப்போது மதச்சண்டை உருவாகிவிடும். பௌத்தன் எப்படி இந்துத்துவத்தை விமர்சிக்கலாம் என்ற கேள்வி வரும். எனவே நான் இந்த அடையாளத்தோடு நின்று போராட விரும்புகிறேன் என்று சொன்னார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் முடிவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது, ஒரு வரலாற்று மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. இன்றைக்கு இந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் அது நாளுக்கு நாள் வட மாநிலங்களிலே அது விரிந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த எண்ணிக்கை வலுவடைய அரசியல் தளத்திலும் மாற்றம் நிகழலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் தளத்திலே ஒரு சக்தியாக பரிணமிப்பதற்கு முன்பே அது சுருங்கி போய்விடக் கூடாது. அப்படிப்பட்ட அந்த உத்திகளின் அடிப்படையிலே தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அரசியல் உத்திகளை மட்டுமே கையாண்டு வழிநடத்தி வருகிறோம். ஒடுக்கப்பட்டவர்கள், அனைத்து தரப்பை சார்ந்தவர்களும், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைவரும், இன்னும் சிதறி கிடக்கிற அனைவரும் ஒரு அரசியல் சக்தியாய் வடிவம் பெற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறோம். அதனால் பௌத்த நெறிகளுக்கு மாறானவர்கள் அல்ல, பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்ல, கௌதம புத்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்ல. இந்த புரிதலை மட்டும் இந்த நேரத்தில் இங்கே கூடியிருக்கிற பௌத்த சிந்தனையாளர்களுக்கு நான் தெரியப்படுத்தி, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் தங்களை பௌத்தர்களாக பதிவு செய்து கொண்டார்கள். அதற்கு எந்த மறுதளிப்பும் தலைமையில் இருந்து இல்லை. நான் வரவேற்கிறேன், அவர்களை வாழ்த்துகிறேன். பௌத்தம் ஏற்றுக்கொண்ட அனைவரையும் நெஞ்சார வாழ்த்துகிறேன். மானுடத்தை நாம் போற்றுவோம், மானுடத்தை போற்றுவதற்கு பௌத்தத்தை போற்றுவோம் என்று இந்த நேரத்திலே சொல்லி, இந்த இடத்திலே கௌதம புத்தரின் திருவுருவச் சிலையை திறக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை பலர் இங்கே சொன்னார்கள். அதற்கான முன்முயற்சிகளை எடுக்க விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் உறுதியளித்து நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பௌத்தம் ஏற்றவர்கள் முதன்மை பெற்று அந்த உணவு பட்டணங்களை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ